இந்த இடம் தற்போதைய கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சிற்றூர் தாலுகா வடவனூர் நென்மாரை தொகுதியின் ஒரு கிராம பஞ்சாயத்து தான் இந்த வடவனூர் கிராம பஞ்சாயத்து. இந்த வடவனூர் கிராம பஞ்சாயத்தின் இந்த வார்டின் பெயர் கவுண்டத்தரை. கவுண்டர் தரை என்பது இல்லாமல் போனதால் கவுண்டத்தரை. இந்த இடத்தின் பெயரே கவுண்டத்தரை என்பதுதான். அதாவது தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த இடம் தற்போதைய தமிழகத்தின் முன்பிருந்த மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை மாகாணத்தின் ஒரு இடமாக இருந்த இடம்தான் இந்த வடவனூர் கிராம பஞ்சாயத்து. இந்த வீடு சுமார் 40 சென்டுகளில் அமைந்துள்ள இந்த வீடுதான் சத்ய விலாசம், எம்ஜிஆரின் தாய் வீடு. இந்த தாய் வீடு அமைந்திருக்கும் இந்த இடத்தில் மிக சிதிலமடைந்து மிக மோசமான நிலையில் இருந்த அந்த வீட்டை சென்னையின் முன்னாள் மேயர் மற்றும் எம்ஜிஆர் உலக அளவில் உள்ள எம்ஜிஆர் ட்ரஸ்டின் தலைவராக இருக்கும் சைதை துரைசாமி அவர்கள் மிக அற்புதமாக புதுப்பித்துள்ளார் இந்த வீட்டை. எம்ஜிஆரின் இந்த வீடு மிக சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரின் தாய் வீடு. இந்த வீட்டின் பெயர் சத்ய விலாசம். இந்த வீடு சில நாட்களாக வடவனூர் கிராம பஞ்சாயத்தின் அங்கன்வாடியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போது சைதை துரைசாமியின் பெருமுயற்சியால் மிகச் சிறப்பாக இது வடிவமைக்கப்பட்ட போது புதிதாக ஒரு அங்கன்வாடியும் குழந்தைகளுக்கு கட்டப்பட்டு கொடுத்தது. இந்த இடம் திறந்து வைக்கப்பட்டது மதிப்பிற்குரிய அப்போதைய கேரள மாநில கவர்னர் சதாசிவம் அவர்கள். சதாசிவம் அவர்களும் அந்த உரையில் சொன்னது மிகவும் அற்புதமான ஒரு வாசகம். சதாசிவம் மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவராம். அவர் முதலாக கோர்ட்டுக்கு செல்லும் முன் எம்ஜிஆரிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆரை சந்திக்க சென்றிருக்கிறார். அதாவது சதாசிவம் அவர்களின் இளம் வயதில். அப்போது பலரும் வரிசையில் எம்ஜிஆரை சந்திக்க காத்திருக்கிறார்கள். 1970களில் எம்ஜிஆர் முதலில் வக்கீல், விசிட்டிங் கார்டு இல்லை, வக்கீல் என்பதால் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்திருக்கிறார், வக்கீல் சதாசிவம் என்று குறிப்பு. இப்போ வக்கீல் என்றதும் மற்றவர்களை விட அது முதலில் சதாசிவத்தை வர சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர். இந்த சம்பவம் எம்ஜிஆரின் இந்த இல்ல திறப்பு விழாவில் சதாசிவம் அவர்களே சொன்ன ஒரு விஷயம். அதாவது சதாசிவத்திடம் எம்ஜிஆர் சொன்ன வாசகம் இதுதான்: நீ வக்கீல், என்னுடைய தந்தையும் ஒரு நீதிபதியாக இருந்தவர், கோர்ட்டுக்கு செல்லும் போது தாமதம் செய்யக்கூடாது, மிகச்சரியான நேரத்துக்கு செல்ல வேண்டும், அதனால் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, உடனடியாக புறப்படு என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட இளவயது சதாசிவம் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் உள்ள அந்த புகைப்படம் தான் நீங்கள் இப்போது இங்கே காண்பது. இதற்குள் சிறிதாக இருக்கும் இந்த புகைப்படம் சதாசிவம் அவர்கள் இந்த இல்லத்தை திறந்து வைத்த போது 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படம். இதற்கு அருகே இருக்கும் இந்த புகைப்படம் சதாசிவம் அவர்கள் இந்த இல்லத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த 70களின் துவக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து ஆசி பெற்ற படம். அதாவது எம்ஜிஆரின் தந்தையும் பாலக்காடு முன்சீப் கோர்ட்டில் ஜட்ஜாக பணியாற்றியவர் என்பதற்கு இந்த கோர்ட்டுகளுக்கு செல்லும் போது நேரம் தவறாமை மிகச் சரியான நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த அறிவுரை சதாசிவம் அவர்களுக்கு எம்ஜிஆர் வழங்கிய ஆசிகள் ஆகியவைகளுக்கு மிகப்பெரிய வாழும் சாட்சியாக இன்றும் வடவனூர் கிராம பஞ்சாயத்தில் நிலை நின்று கொண்டிருக்கின்றது. இந்த இடம் எம்ஜிஆர் அவர்களின் தாய் வீடு, சத்ய விலாசம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்ஜிஆர் அவர்களின் தாய் சத்யபாமா அவர்கள். அதாவது வரலாறு என்பது பல நேரங்களில் சயின்ஸ் என்று சொல்லப்படும் விஞ்ஞானத்தை விட மகத்தானது, பெரியது. பலருக்கும் வரலாறை தவறாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் இலங்கை அகதி என்றும், எம்ஜிஆர் கேரளாவில் இருந்து பிழைப்பதற்காக தமிழகம் வந்தவர் என்றும். இதெல்லாம் தவறு. உண்மையான வரலாறு என்பது பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஒரு மாவட்ட கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்களின் தந்தை கோபாலன் மேனன் என்பவர். மதிப்பிற்குரிய அந்த கோபாலன் மேனன் அவர்கள் திருமணம் செய்தது சத்யபாமா அவர்களை. இவர்கள் ஜாதி அடிப்படையில் இல்லாமல் சமூக அடிப்படையில் மிகப்பெரிய முற்போக்கு விஷயங்களாக வாழ்ந்தவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் தந்தை பாலக்காடு மாவட்ட கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கும்போது அவர் வழங்கிய ஒரு தீர்ப்பு இவர் சார்ந்த சாதியினருக்கு எதிராக அமைந்ததால்
எம்ஜிஆர் அவர்களின் தந்தை தாய் உட்பட்ட குடும்பத்தை இந்த பகுதி ஒற்றைப்படுத்தியது, அதாவது தனிமைப்படுத்தியது. இதனால் மனம் நொந்து போன எம்ஜிஆரின் தந்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதுகிறார், எனக்கு இலங்கை, அப்போது இலங்கையும் ஆங்கில அரசுக்கு கீழ்தான் இருந்தது, இலங்கையில் இருந்த கண்டி முன்சீப் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பணி மாறுதல் வேண்டும் என்று எழுதி கேட்கிறார். அதே போல அவருக்கு இலங்கை கண்டி நீதிமன்றத்தில் முன்சீப் கோர்ட் ஜட்ஜாக இவருக்கு மாறுதல் கிடைக்கிறது. அங்கே சென்று பணியாற்றுகிறார். 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அதாவது எம்ஜிஆருக்கு மூத்ததாக 2 சகோதரிகளும் 2 சகோதரர்களும். இலங்கை கண்டி நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய விஷ காய்ச்சல் வருகிறது. எம்ஜிஆரின் 2 சகோதரிகளும், மூத்த சகோதரிகளும், ஒரு சகோதரரும் அந்த காய்ச்சலில் இறந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு 1917 ஜனவரி 17 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் எம்ஜிஆர் பிறக்கிறார். இவருக்கு 1.5 வயதாக இருக்கும் போது எம்ஜிஆரின் தந்தையாருக்கும் அந்த விஷ காய்ச்சலில் இறந்து விடுகிறார். சத்யபாமா என்ற அந்த தாய் எம்ஜிஆரின் ஒரு மூத்த சகோதரரான சக்கரபாணி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு இலங்கை கண்டியிலிருந்து வந்த இடம்தான் இந்த வீடு. வடவனூர் கிராம பஞ்சாயத்தில் அமைந்துள்ள இந்த கவுண்டத்தரையில் அமைந்துள்ள இந்த வீடு. இந்த வீடு மிகவும் மோசமாக சிதிலம் அடைந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த வீட்டில் எம்ஜிஆரின் அத்தை மகள் என்ற ஒரு உறவு, அந்த பாட்டி ஒரு 90 வயது வரை இங்கே வாழ்ந்தார். அப்போதுதான் 100ஆண்டு விழா கொண்டாட்டம் தமிழகத்தில் நடந்தது. கடந்த 2016-17ஆம் ஆண்டில் நடந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டம், எம்ஜிஆர் பிறந்த நாள் 100ஆண்டு விழா. அப்போது பல செய்தி சேனல்களும் இந்த வீடு கிடக்கும் கோலத்தை மிகப்பெரிய அளவில் செய்தியாக்கினார்கள். தாயையும் பெண்ணையையும் தெய்வமாக மதித்த எம்ஜிஆரின் தாய் வீடு கிடக்கும் கோலத்தை பாருங்கள் என்றெல்லாம். அதை பார்த்து மனம் வேதனை அடைந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக எம்ஜிஆர் ட்ரஸ்ட் அவர்களின் தலைவர், முன்னாள் சென்னை மேயர் பொறுப்பில் எல்லாம் இருந்தவர் மதிப்பிற்குரிய சைதை துரைசாமி அவர்கள் இங்கே இந்த வீட்டை மிக அற்புதமாக புதுப்பித்துக் கொடுத்தார். அதனால்தான் இந்த வீடு இப்போது மிக அற்புதமாக அழகாக பழைய வீடு அப்படியே புதுப்பிக்கப்பட்டுள்ளது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.